ஃபர்ஸ்ட் நம்ம கூட இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா BMW. ஸோ அட்வென்ச்சர் டூரர். இது வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சனோடது. யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சாரோடது. ஸோ அவருடைய ரிலேட்டடான ஒரு பைக் தான் இது. ஸோ இந்த பைக் பொறுத்த வரைக்கும் டூரிங் பர்பஸ்க்காக நிறைய பயன்படுத்துவாங்க. இந்த பைக்கோடைய எலக்ட்ரானிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இந்த பைக்கோட எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ BMW பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் அள்ளி தெளிச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுவும் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் டூரர் பைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டூரர் பைக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கே வேணால் ஹைவேஸில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதோடைய ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் பாருங்களேன், கீயே இல்லாமல் கீழேஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணோடனே அந்த BMW அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் லோகோ ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இதுல வந்து நிறைய பேர் நான் வந்து ஓட்டி பார்த்துருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்ல இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்படி நின்றுட்டே போவாங்க ஹைவேஸ்லலாம். அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் போல. இதோடைய சீட் ஹைட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான டூரிங் பொசிஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உட்காந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வண்டி எவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில இருந்து பார்க்கறது கூட சின்னதாக தான் இருக்கு. பட் உட்காந்து பார்க்கும்போது அது மேசிவா இருக்கு. வைடர் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ் வண்டி ஓட்ட ஓட்ட பழக பழக வந்து இந்த வண்டி கைக்குள்ள வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வண்டி. ஸோ இந்த வண்டியை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த பீஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். சூப்பர் பைக்கோட பீஸ்ட் அப்படின்னா S1000RR. எஸ் இந்த வண்டியை பத்திக்கு அடிச்சுக்கிறதுக்கு இந்த வண்டி இன்னும் பிறக்கல. ஒரு காலத்துல 2012 வந்து இந்த வண்டி லான்ச் ஆகும்போது இதுக்கு ஒரு அழகான கதை இருக்கு. அப்போதைக்கு வந்து CBR 1000RR தான் சூப்பர் பைக்கோடைய சாம்பியனா வின் பண்ணிட்டு இருந்துச்சு 2011-12. இந்த வண்டி லான்ச் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இயரே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பைக் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணுச்சு S1000RR. S1000RR பொறுத்த வரைக்கும் தலை வச்சிருந்தது S1000. இப்போ திருப்பி வந்து புது மாடல் ஒன்று வாங்கியிருக்காரு அவரு. ஸோ நிறைய பேருக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவா ஓட்டணும் ட்ராக்ல. என்னதான் டுக்காட்டியா இருக்கட்டும், என்னதான் வந்து யமஹாவா இருக்கட்டும், ஹோண்டா CBR 1000RR இருக்கட்டும், டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் BMW அடிச்சுக்கிறது இன்ன வரைக்கும் முடியல. ஏன்னா ஜெர்மன் இன்ஜினியரிங் அதில் ஒரு பெரிய இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வண்டியில் எந்த அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை விட இதில் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் சொல்றதுக்கே வந்து தனியாக கோர்ஸ் படிக்கணும் போல அந்த அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ். இதோடைய சிட்டிங் பொசிஷன் அந்த க்ரௌட்ஸ்லாம் பண்ணி இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து யாராலையும் அவ்வளோ ஈஸியாகவும் கேஷுவலாகவும் ஓட்ட முடியாது. ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது இந்த வண்டி. டெஃபினட்டாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் சொல்ல ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது ஆக்சுவலாக இந்த வண்டியில் உட்கார்றதுக்கு. டுக்காட்டி V4 வந்து இருக்கு பணிகளே, பட் ஸ்டில் இந்த வண்டி தான் வந்து கொஞ்சம் அதோட ஈஸி டு ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்குமே கூட 200 horsepower 320+ டாப் ஸ்பீடு. ஸோ இந்த வண்டிக்கு வந்து ஐ திங்க் எக்ஸாஸ்ட் கூட மார்க்ல ஸ்டாக்ல தான் இருக்கு. பின்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டர் மாதிரி கவுல் கொடுத்துருக்காங்க.